கேட்டு ஏதாவது நல்லது பண்ணி விடப்பா. நான் சொல்றபடி கேக்குறதா இருந்தா பணம் தரத பத்தி யோசிக்கலாம். சொல்லுங்க சித்தி, நீங்க என்ன சொன்னாலும் செய்றேன். உங்க சித்தப்பா பணம் கொடுத்ததானே நீ கம்பெனி ஆரம்பிச்ச? ஆமா சித்தி. இவர்தான் கம்பெனி எரிச்சாருன்னு உங்க அம்மா சொன்னால. இப்ப நீ என்ன பண்ற? நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போற. போய் எங்க சித்தப்பா கொடுத்த பணத்துல தான் நான் கம்பெனி ஆரம்பிச்சேன், அது பிடிக்காம எங்க அம்மா தான் அந்த கம்பெனிக்கு தீ வச்சாங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். செய்வியா? கம்ப்ளைண்ட கொடுத்துட்டு நேரா இங்க வா. உங்க சித்தப்பா என்ன, நானே உனக்கு பணம் தரேன். ஏன் சித்தி உங்களுக்கு புத்தி எப்படி இருக்கு? ஏய், சும்மா நிறுத்துங்க சித்தி. நானும் சின்ன வயசுல இருந்து பார்த்துட்டு தான் வரேன். நீங்க எப்பவுமே கண்ணிங்கா தான் இருந்திருக்கீங்க. இல்ல சித்தப்பா, நம்ம ரெண்டு குடும்பமும் இப்படி தனித்தனியா பிரிஞ்சு கிடக்கிறதுக்கு காரணமே இவங்க தான். எடுக்க வந்தது பிச்சை, இதுல சவடால் வேறயா? பிச்சை கேட்க தான் வந்தேன், அதுக்காக கொலை பண்ண சொல்வீங்களா? ஓஹோ, நான் உங்க அம்மாவை சொன்னது கொலை பண்ண மாதிரினா உங்க அம்மா ஏன் புருஷன் சொன்னா அதுக்கு பேர் என்னடா? அவங்க ஏதோ தெரியாம சொல்லிட்டாங்க, ஆனா நீங்க திட்டம் போட்டு சொல்றீங்க. ஏங்க, எதுக்கு வெட்டி பேச்சு? நான் சொல்றபடி இவனால செய்ய முடியும்னா இங்க நிக்க சொல்லுங்க, இல்லனா இந்த பிச்சைக்கார பையல இப்பவே போக சொல்லுங்க. சித்தி, எங்க அம்மா வீட்டு வேலை செய்யறவங்க, அவங்களால என்ன பண்ண முடியும்னு நினைச்சிட்டீங்கல்ல? கேவலம் இந்த பணத்துக்காக தானே எங்க குடும்பத்தை இவ்வளவு அசிங்கப்படுத்துறீங்க. இந்த பணத்தை சம்பாரிச்சு உங்களை விட எங்க அம்மாவை பெரிய இடத்துல உட்கார வைக்கிறேன். இது எங்க அப்பா மேல சத்தியம். அன்னைக்கு உங்க எல்லாருக்குமே புரியும். அடி செருப்பால, யார் வீட்டுக்கு வந்து யாருக்கு எதிரா சவால் விடுற? பிச்சைக்கார பையலுக்கு இங்க என்னடா வேலை? வெளிய போட முதல்ல. போறேன். நான் சொன்ன மாதிரி சம்பாரிச்சு காட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ள கால வைக்கிறேன். அது வரைக்கும் செத்தா கூட நான் இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்க மாட்டேன். சாரி சித்தப்பா, உங்க முன்னாடியே கோவப்பட வச்சுட்டாங்க. உங்க மேல எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது சித்தப்பா. சித்தி மேல இருந்த கோவத்தால தான் நான் சத்தம் போட்டேன். நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. பாத்தீங்களா, அந்த குடும்பத்தை புத்தி அப்படியே இருக்கு. முதல்ல காசு கேட்டு கெஞ்சறது, இல்லன்னா உடனே சவால் விடுறது, அதுவும் இல்லன்னா சாபம் விடுறது. என்ன ஜென்மங்களோ? ஏய், அவன் அம்மா தான் தீ வச்சான்னு சொல்றது எந்த விதத்துல அடி நியாயம்? நியாயத்தை கண்டுபிடிச்ச விஞ்ஞானி நீங்க தானே, உங்களுக்கு தான் எல்லாம் தெரியும்ல. ஏன் உங்க புள்ள மேல அவங்க பழி போட்டப்போ ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சோ? இதுக்கப்புறம் இங்க பணம் கேட்டு யாராவது வரட்டும், சுடுதண்ணிய காய்ச்சி மூஞ்சில ஊத்துறேன். இவள நம்ம குடும்பத்துல வந்து இப்படி வாச்சிருக்காள. பாத்துப்பா, பத்திரமா போயிட்டு வா. அடிக்கடி ஃபோன் பண்ணி பேசு. சரிப்பா. அப்புறம் எடுத்துட்டு போக வேண்டிய திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டியான்னு ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துட்டியா? எல்லாம் செக் பண்ணிட்டேன்ப்பா. டேய், நித்யா உள்ள இருக்காடா, உள்ள போய் அவளை பார்த்து பேசிட்டு போ. அதெல்லாம் ஒண்ணு வேணாமா. என்னடா அது, கல்யாணத்துக்கு அப்புறம் முதல் தடவையா அவளை தனியா விட்டுட்டு போற? போய் சொல்லிட்டு போடா. நான் ஊருக்கு போறேன்னு அவளுக்கு தெரியும் தானே. அக்கறை இருந்தா அவளே வந்து நிக்க மாட்டாளா? இல்லடா, இங்க பாருப்பா, இதெல்லாம் தப்பு. எதுவா இருந்தாலும் அந்த பொண்ணுகிட்ட சொல்லிட்டு போகணும், அதுதான் கரெக்ட். சொல்றத பத்தி ஒண்ணும் இல்லப்பா, ஆனா அதை வச்சே ஒரு சண்டை ஆரம்பிக்கும். ஊருக்கு போற நேரத்துல எதுக்கு தேவையில்லாம ஒரு பிரச்சனை? இது நல்ல மாதிரியான பேச்சு இல்லப்பா. கல்யாணம் பண்ணி முழுசா ஒரு மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள இந்த மாதிரி மூஞ்சியை திருப்பிக்கிட்டு நிக்கிறது யாருக்கு நல்லதா படலப்பா. ராஜி, நீ போய் அவன் அண்ணியை கூட்டிட்டு வா. சரிப்பா. நாங்க பெரிய மனுஷங்க இருக்கிறப்போ இந்த மாதிரி நடந்துக்கிட்டா எங்களுக்கு தானப்பா மன கஷ்டம். அண்ணி, உங்களை கூப்பிடுறாங்க. இங்க வாமா, உன் வீட்டுக்காரர் பெங்களூர் போறாருல, நல்லபடியா பேசி வழி அனுப்பி வைமா. என்ன மாமா இது? புருஷன் ஊருக்கு போறத பொண்டாட்டி கிட்ட சொல்லிட்டு போன்னு ரெக்கமெண்ட் பண்ணி தான் சொல்லுவாருன்னா நான் எந்த இடத்துல இருக்கேன்னு எனக்கு தெரியல மாமா. நித்யா, அவன் ஏதோ கோவத்துல இருந்துட்டான். இத போய் பெருசு பண்ணாத. பாரு, அவன் கிளம்பிட்டான். என்னம்மா நீங்க? நான் தான் அப்பவே சொன்னல, அவளை விடுங்க. அப்பா, நான் கிளம்புறேன்ப்பா. மா வரமா. ராஜி வர. டேய், நித்யாட்ட சொல்லிட்டு போடா.
இப்படி எல்லாம் நடந்து போச்சே அதுக்குதான் கந்திஷ்டி பட்ட மாதிரி ஆயிடுச்சு. 2 நாளா எதுவுமே சரியில்லை. சும்மா காமெடி பண்ணாத ராஜி. கண்ணு படுறதெல்லாம் சந்தோஷமா நிம்மதியா வாழ்றவங்க மேல வைக்கிறது. எனக்கு கல்யாணம் ஆன நாள்ல இருந்து சந்தோஷங்கிற வார்த்தையை நான் கேள்விப்பட்டது கூட இல்ல. அண்ணி, அண்ணன் உங்க மேல நிஜமாவே ரொம்ப பாசமா இருக்கு. அதான் பாத்துட்டு இருக்கேனே. சும்மா பேசணுங்கிறதுக்காக எதையாவது பேசாத. நான் ரொம்ப நொந்து போயிருக்கேன். போய் வேலையை பாரு. அண்ணி, ஆக்சுவலா எங்க அண்ணன் கோவப்படும். ஆனா எங்ககிட்ட இப்படி நடந்துகிட்டதே இல்ல. என்னமோ தெரியல இன்னைக்கு. என்ன பார்த்த உடனே அப்படி நடந்துக்கிறாருன்னு சொல்றியா? ஐயோ இல்ல அண்ணி, இப்படிதான் எங்க அண்ணனை நீங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க. இங்க பாரு, இந்த வீட்ல ஒன்னால மட்டும்தான் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கேன். கடைசியில நீயும் ஆரம்பிச்சிடாத. அண்ணி, நான் சொல்றது கேளுங்க அண்ணி. எதுவும் சொல்ல வேணாம். தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பு. அண்ணி அது இல்ல. இப்ப நீ போறியா இல்லையா ராஜி? என்னம்மா அது? ஏமா உங்களுக்கு இப்படி ஒரு சீப்பான மென்டாலிட்டி? நீ தான் கம்பெனி அடிச்சுன்னு நான் உன் மேல கேஸ் கொடுக்கணுமா? அப்படி நான் செஞ்சா பணம் தராங்களாம். அப்படி என்னம்மா நம்ம மேல வெறி பிடிச்ச கோவம் அவங்களுக்கு? எனக்கு வந்த கோவத்துக்கு அவங்கள பிடிச்சி கண்ணப்னா திட்டிட்டு வந்துட்டேன். எங்க குடும்பத்தை பிரிச்சு நாசம் பண்ணதை நீங்க தான் சொல்லிட்டேன். சித்தப்பா இருந்தாருன்னு கூட பார்க்கலாமா? இந்த மாதிரி திட்டம் போடுற வேலையை இனிமே செய்யாதீங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம் இந்த பணம் தானம்மா. இது நான் கண்டிப்பா சம்பாதிப்பேம்மா. பெருசா சம்பாரிச்சு எங்க அம்மா ஒரு பெரிய இடத்துல உட்கார வச்சு காட்டுறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து நம்ம அப்பா படத்து மேல சத்தியம் பண்ணிட்டு வந்திருக்கம்மா. நான் பணம் சம்பாரிச்சு பெரிய ஆள் ஆகுற வரைக்கும் அந்த வீட்டு வாசப்படியை மிதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். நான் அப்படி சொன்னதும் அவங்க முகமே ஒரு மாதிரி ஆயிடுச்சுமா. ஆனா நான் சொன்னதை சத்தியமா செஞ்சு காட்டுவோமா? நீ செய்வேன்னு கண்டிப்பா எனக்கு தெரியும்பா. நான் கண்ணு மூடுறதுக்குள்ள நீ இதை செய்யலனா கூட நீ இப்பவே செஞ்சிட்ட மாதிரி தான் பாருக்கு. இத்தனை நாளா உன் சித்தப்பா கிட்ட தோத்து போயிட்டேன் நான் புலம்பிட்டே இருந்தேன். இல்லடா, உன் அம்மா ஜெயிச்சிட்டா. இதுக்கப்புறம் என்ன? நீ காசு பணம் சேர்த்து வச்சு என் மனசு குளிர வைக்க வேண்டாம். நீ இப்ப சொல்லிட்டு வந்த இந்த ஒரு வார்த்தை போதும்யா. வேலைக்காரி சுந்தரின்னு அந்த வசந்தா என்ன கேவலமா பேசினால, இப்ப மூஞ்சி எங்க கொண்டு போய் வச்சுப்பா. போதும்பா போதும். இனிமே நான் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அவங்க என்கிட்ட நிக்கிறதுக்கு யோசிப்பாங்கல்ல. ஹலோ, மதி தானே பேசுறீங்க? இல்ல, நான் அம்மா பேசுறேன். நான் விடிவி பியூட்டி பார்லர்ல இருந்து பேசுறேன். இன்னைக்கு உங்க பொண்ணு வந்து வேலை கேட்டிருந்தாங்களா? கொஞ்சம் இருங்கம்மா. மதி, உனக்கு தான் போன். ஹலோ மதிங்களா? நீங்க தானே வந்து வேலை கேட்டது? ஆமா மேடம். நான் கொஞ்சம் வெளியே போயிருந்தேன், இப்பதான் வந்தேன். நீங்க நாளைக்கு நேர்ல வந்து பாக்குறீங்களா? சரிங்க மேடம். முதல்ல நீங்க வாங்க, அப்புறம் என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். சரியா? சரி. அம்மா, நான் சொன்னேன்ல பியூட்டி பார்லர் வேலை, அதுக்கு தாம்மா நாளைக்கு வர சொல்லிருக்காங்க. என்னம்மா நீ எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற. என்னம்மா என்னாச்சு? இல்லப்பா, எதுக்கு வேலைக்கெல்லாம் போய்கிட்டுன்னு. என்னம்மா இப்ப இவ போன என்ன தப்பு? மா, நீ ஒரு ஆளே இன்னும் எத்தனை நாளைக்கு கஷ்டப்படுவ? எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. மதியம் ஒரு வேலைக்கு போட்டோம். காலேஜ் போற வரைக்கும் சூர்யா கூட ஒரு வேலைக்கு போட்டுமா? எல்லாரும் சேர்ந்து கஷ்டப்படுவோமா? அப்பதான் மொத்தம் உங்க முன்னாடி நம்ம பெரிய ஆளா வர முடியும். என்னப்பா இது? உன் சித்திக்கிட்ட போட்டு சவாலே போதும்பா. அதுக்காக நீங்க எல்லாரும் ஏன் கஷ்டப்படுறீங்க? மா, சித்தி கிட்ட சவால் விட்டதுக்காக நான் இப்படி சொல்லமா? அதுக்கு நான் கண்டிப்பா போராடி ஜெயிச்சு காட்டுவேன். ஆனா இப்ப நம்ம குடும்பம் இருக்கிற சூழ்நிலையில எல்லாருமே வேலைக்கு போறதாமா கரெக்ட். ஆமாமா, நட்ராஜ் சொல்றதாமா கரெக்ட்.
நானும் வேலைக்கு போறேம்மா. நட்ராஜ் சொன்ன மாதிரி நாம அவங்க முன்னாடி ஜெயிச்சு காமிக்கணுமா? உங்களெல்லாம் நினைக்கிறப்போ என்னால முடியலம்மா. உங்களெல்லாம் பெத்ததை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். என்ன பெரிய காசு பணம், இப்படிப்பட்ட பிள்ளைங்க போதாதா? போதும்பா, இது போதும் எனக்கு. ஆண்டவன் எனக்கு எந்த குறையும் வைக்கலங்கிற சந்தோஷமே வருது. அம்மா இப்ப சொல்றேன் கேட்டுக்க. இனிமே இந்த வீட்ல சந்தோஷமோ துக்கமோ எதுக்காகவும் யாரும் அழக்கூடாது. சரின்னு சொல்லுமா. எனக்காக என் பிள்ளைங்க எவ்வளவோ செய்யும் போது என் பிள்ளைங்களுக்காக நான் இது கூட செய்ய மாட்டேனா? சரிம்மா, இனிமே நான் அழ மாட்டேன். பரவாயில்லையே, சிரிக்க கூட செய்றீங்க. எனக்கு சிரிக்க தெரியாதுன்னு உங்களுக்கு யாரு சொன்னா? இல்ல, நீங்க போன்ல பேசும்போது கோவமா பேசுனீங்க, அதான். யாரு என்னன்னு தெரியாதவங்க கிட்ட எப்படி சிரிச்சு பேச முடியும்? இப்பதான் தெரிஞ்சவன் ஆயிட்டல. நான் என்னவோ லவ்ங்கிறதெல்லாம் பைத்தியக்காரத்தனம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இவ்வளோ அவஸ்தை ஒரு நாள்லயே இருக்குன்னு நான் நினைக்கவே இல்லை. உங்களை யாரு அவ்வளவு சிரமப்பட சொன்னது? அப்படியே மாறி போச்சுன்னு பேச்சு கொடுத்து போன் பண்ணி கடைசியில அது இங்க வந்து நிக்குது இல்ல? அதான் இதுக்கப்புறம் வாழ்க்கையில உங்களை நான் எங்கேயும் பார்க்க கூடாது. பழசா இருக்க. ரொம்ப கவிதை மாதிரி இருக்க. இது கொஞ்சம் பெட்டரா இருக்கு, ஆனா யூஸ்வலா இருக்கு. ஓகே, வந்து எழுதுவோம். சஞ்சய், காஃபி வச்சிருக்கேன், எடுத்துக்கோடா. என்ன இந்த பையன் அப்படி ரூம் ஃபுல்லா குப்பையை போட்டு வச்சிருக்கான்? குப்பையை எடுத்து டஸ்ட்பின்ல போட வேண்டியது தானே? என்ன பசங்களோப்பா. என்ன இது? அன்புள்ள அப்சராவுக்கு ஆயிரம் நிலவே அப்சரா. என் மனதிற்குள் வந்த மல்லிகை. ஐயோ, கடுப்பாவி மகனே. அப்சராவிற்கு என்னடா இது? யாரா அந்த அப்சரா? அத குடுமா. உன்னை யாருமா அதெல்லாம் எடுக்க சொன்னது? டேய், முதல்ல நான் கேட்டது பதில் சொல்லு. யார் அந்த அப்சரா? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. ஒண்ணு இல்லன்னா ஏன்டா கோவப்படுற? ஏமா சும்மா திருடன கேள்வி கேட்கற மாதிரி நோண்டி நோண்டி கேட்டுட்டு இருக்க? டேய், இது பாரு, நீ போற பாக்கே சரியில்லை. முதல்ல இந்த பொண்ணு யாருன்னு சொல்லு. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. என்னது?
காலங்கத்தால 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. பாருங்க உங்க பையன் யாரோ ஒரு பொண்ணுக்கு லவ் லெட்டர் எழுதிட்டு இருக்கான். பா அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. ஃப்ரெண்டு ஒருத்தன் கவிதை எழுதி தர சொன்னா அவனுக்கு எழுதி கொடுக்கலாமேன்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன். இல்லங்க இவன் போய் சொல்றான். லவ் லெட்டர் தான் எழுதிட்டு இருக்கான். அவன் தான் எதுவும் இல்லங்கறான்ல. ஐயோ அப்புறம் அதுக்கு அவன் தொந்தரவு பண்ற, நீயே தூண்டி விட்டுருவ போல. பா ஐயோ நான் சொல்றது வா நம்புங்க. வாங்குறல்ல. என்னங்க நீங்க நான் சொல்ற எதையுமே நம்ப மாட்டேங்கிறீங்க. என்ன நம்புறது? ஏங்க இப்படி இருக்கீங்க? என்ன கேக்க போகுது. நித்யா இவனை லவ் பண்றான்னு சொன்னப்போ என் பொண்ணு அப்படி எல்லாம் பண்ண மாட்டான்னு சொன்னீங்க. கடைசியில் என்ன பண்ணா? மண்டபத்துல இருந்து அவனை இழுத்துட்டு போய் நம்மள அசிங்கப்படுத்தினா. இப்ப இவனை இப்படியே விட்டுறலான்றீங்களா? சஞ்சய் அந்த மாதிரி ஆள் இல்ல. நான் மட்டும் என்ன, அவன் அப்படி இருக்கணும்னு கோயிலுக்கா போய் வேண்டிக்கிறேன். அவன் சும்மா இருந்தாலும் அவன் வயசு அப்படிங்க. நேத்து பாத்தீங்கல்ல, ரோட்ல போற பிச்சைக்கார கழுத வந்து சவால் விட்டுட்டு போறான். அவன் முன்னாடி என்ன சந்தி சிரிக்க வச்சிடாதீங்க. ஏய் அப்படிலாம் எதுவும் நடக்காது, நான் பாத்துக்கிறேன். நீங்க தான் பாப்பீங்களே எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம். இவன் விஷயத்துல நான் சும்மா இருக்க மாட்டேங்க. முதல்ல இவனுக்கு ஒரு பொண்ணு பாருங்க. காலத்துல கல்யாணம் பண்ணி வச்சாதான் எல்லாம் சரியாகும். இல்லன்னா ரோட்ல போற கழிச்செடியை கூட்டிட்டு வந்து இதுதான் பொண்ணுன்னு சொல்லி நிப்பான்.